So, welcome to Vedantu channel பசங்களா. ஓகே, நம்ம கிளாஸில் நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 12th இனிமேல் மார்னிங் லைவ் போய்கிட்டு இருந்தோம். சரி, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் நானும் பிரேக் எடுத்துக்கணும், நீங்களும் வந்துட்டு இதை பிரேக் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ பசங்களா, திஸ் இஸ் 8th chapter important question, ரைட்? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் கான்செப்ட் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 questions, ஸ்பெசிஃபிக்காக 10 questions மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த லைவ்ல இந்த ப்ரீமியரில் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் வீடியோ லைக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே மேம், இது நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக டீச் பண்ணுறீங்க, அப்போ ஒவ்வொரு கொஷின்ஸும் இன்டெப்த் நீங்கள் டீச் பண்ண மாட்டீங்க அப்படிலாம் இல்லை. இன்டெப்த் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இது இந்த ரீசனில் வந்திருக்கு, வை இட் இஸ் அப்படின்றது எல்லாத்தையும் ஹின்ஸாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயே நான் உங்களுக்கு நோட் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ த்ரூ அவுட் இதை நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு பிடிஎஃப்ல ஸோ இன்னும் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் வாட் ரீசன்றதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் நம்மக்கிட்ட 3 months தான் இருக்குது பப்ளிக்காக நம்ம பார்க்குறது. அதில் 1 month வந்துட்டு ஹாஃப் இயர்லிக்கு போயிடும், 1 month ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போயிடும். ஸோ ஜான்வரி மந்த்தை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அண்ட் மார்ச்சுக்கு அப்புறம் ரியலி இந்த வருஷம் நம்மளுக்கு எலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிச்சயமாக மார்ச்லேயே நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் முடியிருக்கு. கிட்டத்தட்ட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு பசங்களா. ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் ஆர் செல்ஸ். ஸோ கடைசி நேரத்தில் ஏன் நம்மளை ப்ரெஷர் பண்ணும், இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 3 months சேனலில் உங்களுக்கு டெடிக்கேட்டடான லைவ் செக்ஷன்ஸ் இருக்க போது ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்களுக்கான எல்லா ஃப்ரீ டைம்ஸையும் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி லைவ் செக்ஷன்ஸ் போட போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்டா பசங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு இந்த ஏர்லி மார்னிங் செக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 7th chapter 8th chapter, ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா கொஷின்ஸையும் சால்வ் பண்ணிக்க, அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரே பிடிஎஃபாக மர்ச் பண்ணி இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வாட் எவர் த லைவ் செக்ஷன்ஸ் ஐ கான் ஃபார் 7th and 8th chapter, உங்களோட மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான இந்த 2 chaptersோட ஃபுல் பிடிஎஃபாக மொத்தமாக சேர்த்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அலாங் வித் திஸ் இதோட பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் டோட்டலி 10 questions தான் இருக்குது. பட் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக பார்க்க போகிறோம். ரைட்டடா பசங்களா? அண்ட் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது எல்லாம் டீகோட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணலாம். லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணிடுங்கப்பா. அண்ட் பிஃபோர் தட் இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறேன். இனிமேல் உங்களுக்கு மேக்ஸ் லைவ் இந்த மந்த் ஃபுல்லாமே ஏர்லி மார்னிங் தான் இருக்க போகுது. ஓகேவாடா பசங்களா? ஸோ தட் மேக்ஸ் வேறு யார் கூடயும் கிளாஷ் பண்ண வேண்டாம். மேக்ஸுக்குன்னு ஒரு ப்ரைவேட் டைமே நான் போட்டு வச்சிட்டேன். 4 to 6 தான். நான் அந்த டைமுக்கு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ பசங்களா, ஐ ஆல்சோ வெல்கம் யூ டு ஜாயின் ஆர் லைவ் செக்ஷன்ஸ். ஸோ விச் மீன்ஸ் நாளையிலேருந்து லைவ் செக்ஷன்ஸ் ஃபார் போத் 11th and 12th 2 பேத்துக்குமே இருக்குது. ஸோ 12th 1 hour அண்ட் 11th 1 hour. சரிங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் டைமிங்ஸ் மாறும். ஃபார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4 to 5 ஒரு நாள் இருக்குன்னா அடுத்த நாள் உங்களுக்கு 5 to 6 இருக்கும். ஸோ அந்த மாதிரி 11th and 12th டைமிங்ஸ் ஆல்டர்னேட்டிவாக போட்டு நம்ம இந்த வீக் ஃபுல்லாக மேக்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறேன்றவங்க யூ ஷுட் புட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆன் தி கமெண்ட். நான் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவேன் மேம், அஃப்கோர்ஸ் இன்னைக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, ஐ வில் ஒர்க் அப்படின்றத நம்பிக்கையாக ஒர்க் பண்ணுங்க பசங்களா. ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் தட். ஓகே, ஆக்சுவலி இந்த சம் வந்து எக்ஸைஸ் 1ல வருது. நான் உங்களுக்கு நோட்டும் கொடுத்துட்டேன், இதில் எக்ஸைஸ் 1ல வருதுன்னு. ஸோ எக்ஸைஸ் 1ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? வாட் இஸ் தி எக்ஸைஸ் 1ஓட டாபிக்? எக்ஸைஸ் 1ஓட டாபிக் ரொம்ப 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 சிம்பிள்டா பசங்களா. ஸோ டாபிக்ஸ் இன் எக்ஸைஸ் 1.1. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, யூடியூப்ல இப்போ நான் உங்களுக்கு இதில் நீட்டாக எழுதுறதுக்காக வெரி ஸ்மாலாக எழுதுறேன். பட் நீங்கள் யூடியூப்ல ஜூம் பண்ணியும் பார்க்க முடியும். ரைட் பசங்களா? ஸோ எக்ஸைஸ் இன் 8.1 டாபிக்ஸ் இன் 8.1 பார்க்கும்போது லீனியர் அப்ராக்சிமேஷன். அதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கிறதுனால ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட் வேல்யூவை கண்டுபிடிப்பேன். சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ, தட் இஸ் லீனியர் அப்ராக்சிமேஷனை நான் படிச்சிருக்கேன். சரிடா பசங்களா? ஸோ வாட் இஸ் லீனியர் அப்ராக்சிமேஷனா? ஸோ நான் தான் சொன்னேன், ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக அப்ராக்சிமேட்டுக்காக வேற ஒரு ஃபங்க்ஷனே நான் சேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கான ஃபார்முலா மை எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஸோ இதில் எக்ஸ் நாட்டுங்கிறது ஓகே, அது அந்த வேல்யூ தான் கஷ்டம். அதுக்கு நியரஸ்டாக இருக்கிறவங்க ஈஸியாக இருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கே. ஸோ அவங்கள சூஸ் பண்ணி போடுறது.
ரைட் பசங்களா? அண்ட் செகண்ட் விஷயம், எப்பயுமே ஒரு விஷயத்த நான் அப்ராக்சிமேட்டா சூஸ் பண்றேன். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு விஷயத்த நான் அப்ராக்சிமேட்டா சூஸ் பண்றேன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு எரர் காட்டும். இல்லைன்னா ஒரு விஷயத்த அடிக்கடி யூஸ் பண்ண எரர்ஸ் காட்டும். ஈவன் ரொம்ப நாள் ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல வாங்கினா அதுல தேய்மானம் பார்க்க முடியும். அண்ட் வுட் ஸ்கேல் அதுலேயும் தேய்மானம் பார்க்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ எரர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணாலும் ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த எரர்ஸுக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் என்னன்னா பார்க்கும் போது எவ்வளோ எரர் இருக்குன்றது தெளிவா நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸாக்டா, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியணும். அதுல இருந்து என்னோட அப்ராக்சிமேட் நாம கண்டுபிடிக்கிற சின்ன அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ தட் அப்சல்யூட், ஸோ எவ்வளோ எரர் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாட் இஸ் மீன் பை ரிலேட்டிவ் எரர்? ரிலேட்டிவ் எரர்னா என்னடாப்பா? ஸோ ரிலேட்டிவ் எரர் பத்தி நான் பேசணும் அப்படின்னா அது வந்து யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் டு கம்பேர் இட். ரிலேட்டிவ்லி அப்படின்ற வேர்டே கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ற வேர்ட் தான். ஸோ அப்போ நான் அதை கம்பேர் பண்ணும், என்னோட ஒரிஜினல் கம்பேர் பண்ணும்போது என்னோட எரர் இவ்வளோ வருதா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிற மாதிரி ஐ ஷுட் கம்பேர் இட். ஸோ இட் இஸ் அப்சல்யூட் எரர் whole divided by my exact value. சரிங்களா? Yes, my exact value. And next, last but not least, which is percentage error. சரிங்களா? உங்களோட percentage errorங்கிறது லிட்ரலி கம்பேர்லாம் பண்ணி அதை பர்சன்டேஜில் சொல்லணும், அவ்வளோதான். ஸோ இந்த ரிலேட்டிவ் எரரோட ஆன்சரை கொண்டு போய் நம்ம வந்துட்டு இன்டூ 100ஆல பண்ண போகிறோம். ரைட் பசங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு சம் தான் இவங்க. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் we can expect this from for your exam. So the radius of a circular plate is measured as 12.65 centimeter. இதை நம்ம மெஷர் பண்ணது. ஓகேங்களா? இது வந்து அவங்க எடுத்துக்கிட்ட குவான்டிட்டி. ஓகே, இட் இஸ் டேக்கன் குவான்டிட்டி which is taken but exacta, but this is the original. அப்போ இதுதான் டேக்கன் வேற ஒரிஜினல் வேறனா தான் எரர் இருக்கும். யாடா பசங்களா? ஸோ நான் படிச்சது ஒன்று எக்ஸாம்ல வேற வந்தா தானே நம்ம எரர் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஃபைண்ட் தி ஃபாலோயிங் இன் கால்குலேட்டிங் சேஞ்ச் இன் ஏரியா. ஸோ சேஞ்ச் இன் ஏரியா, ஸோ சேஞ்ச் இன் ஏரியானா என்னடாப்பா? ஸோ எப்போ சேஞ்சஸ் நடக்கும், எவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும்ன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சேஞ்ச் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூ ஹாவ் டு திங்க் பியாண்ட். ஒரு குட்டி குட்டி விஷயம் உங்கள் ரியல் லைஃப்ல இருக்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ரேஷன்னு தெரியும். ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட லென்த்து, ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோலேருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் லென்த் இருக்கு. அண்ட் பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் லைன் இருக்கு. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பி மூவ் பண்ணோம்னா அவங்களோட சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 3 சென்டிமீட்டர். பட் ஹவ் அப்படின்னு பார்த்தா 5லேருந்து ஏவை சப்ராக்ட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த பெரிய குவான்டிட்டிலேருந்து ஆல்ரெடி இருந்த குவான்டிட்டியை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ சேஞ்ச் இன் ஏரியாங்கிறது என்னடா அப்பா? ஸோ வாட் இஸ் சேஞ்ச் இன் ஏரியா மீன்ஸ்? அவங்க சொல்கிற சேஞ்ச் இன் ஏரியா யாருக்கு ஈக்குவல்னா, ஸோ ஒரிஜினல் மைனஸ் ஏரியா ஆஃப் ஒரிஜினல். ஏரியா ஆஃப் ஒரிஜினல், ஒரிஜினல் வச்சுக்கிட்டு நான் ஏரியா கண்டுபிடிக்கிறேன்ல, அதுல இருந்து ஒரிஜினல் ஆஃப் அப்ராக்சிமேட் ஆர் டேக்கன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் யார் பெருசுன்னா டேக்கன் தான் பெருசு. ஸோ சேஞ்சஸ் எப்பயுமே வந்து பாசிட்டிவ்ல சொன்னாலும் சரி நெகட்டிவ்ல சொன்னாலும் சரி ஐ ஆம் டேக்கிங் லைக் திஸ். ஸோ ஏரியா ஆஃப் டேக்கன் மைனஸ் ஏரியா ஆஃப் ஒரிஜினல். ஸோ தட் நம்மளுக்கு பாசிட்டிவ்ல வரும்ல, அந்த ரீசன் தான். ஓகேங்களா? இது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரிஜினல் மைனஸ் டேக்கனும் போடலாம். அந்த இடத்துல யூ வில் ஹாவ் அ நெகட்டிவ் சைன். ஸோ அந்த நெகட்டிவ் சைனை எடுத்துக்க தேவையில்லை. ஸோ சேஞ்சஸ் தான் நான் சொல்கிறேன், அதை நம்பர்ஸில் சொன்னாலே போதும். சரிங்களா? யூ டோன்ட் வாண்ட் இன்டீஜர் தேர். ஸோ அப்போ இது போதும், இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். ரைட்? அப்போ அப்சல்யூட் எரர்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அப்சல்யூட் எரர் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? சி, அப்போ நான் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் யூஸ் பண்ண போய் தான் எனக்கு அப்சல்யூட் எரர் கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்போ விச் மீன்ஸ் எனக்கு சேஞ்ச் இன் ஏரியானா ஏரியா ஆஃப் 12.65 மைனஸ் ஏரியா ஆஃப் 12.5 கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் 12.5 கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் தான். 12.65 which is 4 digits. 4 digits நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கிறது லிட்ரலி டிஃபிகல்ட். ஸோ அப்போ அதுக்கு தான் நான் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ணியிருந்தா மேபி அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்சல்யூட் எரர்.
ஓகேவா பசங்களா? அப்சல்யூட் எரர் which is equal to யாருக்கு ஈக்குவல்னு நினைக்கிறீங்க? அதை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அப்ராக்சிமேஷன் வேல்யூ தெரியணும். ஸோ மை அப்ராக்சிமேட்லி எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குதுருக்கு? அப்ராக்சிமேட் சேஞ்சஸ் அதுக்கு யாருக்கு ஈக்குவல்? a of 12.5, 6.5 minus a of 12.5. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சேஞ்சஸ் நோட் பண்ணுறேன். ஓகேவா? எங்கெல்லாம் அப்ராக்சிமேஷன் வந்திருக்கோ அந்த இடத்துல க்ரீன். ஸோ வென்எவர் ஐ யூஸ் க்ரீன் அங்கே சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட். ஏன்னா இதுதான் எனக்கு கஷ்டம். இதுக்கு லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா படி இதுக்கு ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்கிறது 12.5 தான். ஸோ 12.5 மைனஸ் a dash ஆஃப் 12.5. ஸோ எக்ஸ் மைனஸ் அதாவது 12.65 மைனஸ் 12.5 மைனஸ் a ஆஃப் 12.5. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலர் கலர்ஸ்டா பசங்களா? ஸோ அப்போ இவனும் கேன்சல் ஆயிடுவான். இவங்க மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் நாட் மைனஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் நெக்ஸ்ட் which is equal to a dash of 12.5 minus 12.65 minus 12.5. So what is a dash? அப்போ ஏன்னா என்னது? இது they are talking about circular plate. சர்க்கிள்னா சர்க்கிளோட ஏரியா என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயரை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு பை அப்படியே இருக்கும். ஆர் ஸ்கொயர்னா 2 முன்னாடி வந்துடுவாங்க, ஆரில் ஒருத்தவங்க கம்மி ஆயிடுவாங்க into this one. So இதோட ஆன்சர் வந்துட்டு you will get 0.15. சரிங்களா? So you have to apply here your R which is 12.5. So இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா what is your answer? So it is 3.75 pi and they are talking about area, அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிடா பசங்களா? இது என் அப்ராக்சிமேட். எனக்கு எக்ஸாக்ட் வேணும். ஸோ எக்ஸாக்ட் வேல்யூஸ் எனக்கு வேணும் இல்லை? ஸோ வாட் அபவுட் மை எக்ஸாக்ட் வேல்யூ? ஸோ எக்ஸாக்ட் வேல்யூனா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்கணும். a ஆஃப் 12.65 மைனஸ் a ஆஃப் 12.5க்கு ரைட்டுங்களா? ஸோ வாட் இஸ் a ஆஃப் 12.5? ஸோ 5 பை இன்ட்டு ரெண்டு பேர்த்துலேயும் பை காமனாக எடுப்பீங்க. ஸோ 12.65 ஸ்கொயர் பண்ணும் அண்ட் 12.5 நீங்கள் ஸ்கொயர் பண்ணும். சரியாடாப்பா? ஸோ வென் யூ ஸ்கொயர் தெம், ஸ்கொயர் பண்ணி யூ ஹாவ் டு வாட் இஸ் இட் சப்ராக்ட் பண்ணும். ரைட்டா பசங்களா? ஸோ 12.65 இன்ட்டு 12.65 விச் இஸ் 160.00225 மைனஸ் இவங்களை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸோ ஐ திங்க் இட் இஸ் 12.5 இன்ட்டு 12.5 156.25. So when you subtract it, (3.7725 pi centimeter square). ஸோ இதுதான் உங்களோட எக்ஸாக்ட். ஸோ உங்களுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன். ஸோ வாட் இஸ் ஏரியா ஃபார்முலாஸ்? ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம எல்லோவில் சூஸ் பண்ணிக்கிறேன் பசங்களா. ஸோ ஃபார் ஏரியா, ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். திஸ் இஸ் மை ஃபார்முலா ஃபார் ஏரியா ஃபார் பை. ஸோ அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிட்டோம். ரைட்? ஸோ அவ்வளோதான். எக்ஸாக்ட் இஸ் ஈக்குவல் தட்ஸ் இட். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஃபார் அப்சல்யூட் எரர் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் மை அப்சல்யூட் எரர்? ரெண்டு பேர்த்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணும். ஸோ 3.7725 பையிலிருந்து 3.725 pi I have to subtract it. 725 then 75. So which is equal to 252 0.025 pi centimeter square. So இதுதான் அவங்களோட absolute value. சரிடா பசங்களா? So this is your absolute value. First one close. Second one. What about the second one? The second one is talking about relative error. So என்னோட relative error na இப்போ எனக்கு absolute error தெரிஞ்சிருச்சு. So which is 0.0225 pi. இதில் ஒரிஜினல் உங்களுக்கு தெரியும். What is your original? Your original is 3.7725 pi. So pi cancel ஆயிடுவாங்க. இவங்களை நீங்கள் you have to divide it. இதை நீங்கள் டிவைட் பண்ணும். ஸோ ஃபார் த ஃபஸ்ட்டு 5 டேபிள்ஸில் நீங்கள் கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். when you cancel it by 5 table, ஸோ இங்கேயும் 4 digit இங்கேயும் 4 digit 225 divided by 37725. நீங்கள் வந்துட்டு 25 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் which is 9 times
அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 1 ரிமைண்டர் 7 + 5 12 125. So which is 5 times remainder 2 0 9. So again you have to cancel this one. You can cancel it by 3 tables. So 3 divided by 503. So இப்போ இது மொத்தமா cancel பண்ணீங்கன்னா what is your answer பசங்களா? இப்போ நீங்க divide பண்ணலாம். So now division is not a problem for you. So it is 0.0059. Right? What about your percentage? Which is equal to 0.59%. Percentage na into 100. அவ்வளோதாண்டா பசங்களா. ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா. செகண்ட் எக்ஸசைஸ்க்கும் இவங்களுக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் எக்ஸாக்ட் வேல்யூவை அங்கே டெல் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெல் எஃப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கண்டுபிடிப்பாங்க. செகண்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆர் லிட்ரலி சேம். அந்த இடத்துல ஓகே நான் அதை உங்களுக்கு இங்கே எழுதிடுறேன். ரைட். ஸோ எக்ஸசைஸ் 8.2ல பார்த்தீங்கன்னா we have 2 டாபிக்ஸ். ஒன்று வந்து டெல் டிஎஃப். இந்த டிஎஃப்ங்கிறது யாருக்கு ஈக்குவல்னா அப்ராக்சிமேட் வேல்யூக்கு ஈக்குவல். அப்ராக்சிமேட் சேஞ்சஸ் வேல்யூக்கு, நாட் அப்ராக்சிமேட் எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. அதோட குறிப்பிட்ட வேல்யூ இல்லை. அப்ராக்சிமேஷனுக்கும் அந்த சேஞ்சஸ் இன் ஏரியா, சேஞ்சஸ் இன் வால்யூமுக்குலாம் அந்த குட்டி குட்டி பிட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த குட்டி குட்டி பிட்ஸ் தான் அந்த டிஎஃப். ஓகேங்களா. அண்ட் டெல்எஃப் வந்து டெல்எஃபோட ஃபார்முலா வந்து எக்ஸாக்ட்டுக்கு எப்படி இருக்கோ அதே ஃபார்முலா, எக்ஸாக்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோமோ அதே தான் டெல்எஃப்க்கும் வரும். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பசங்கள. ஓகே. அண்ட் தட்ஸ் அதில் வந்து 3 மார்க் 2 மார்க்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் லைவ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் அபவுட் திஸ் கண்டிஷன்? இது when I'm talking about exercise 8.3ல கண்டினியூஸ்ங்கிற ஒரே ஒரு டாபிக் தான். ஸோ கண்டினியூஸ்ங்கிற ஒரு டாபிக் எப்போ இன்வால்வ் ஆகும்னு கேட்டிங்கன்னா லிமிட்டோட. ஸோ லிமிட் எக்ஸ் அண்ட் ஒய்க்குன்னு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். there will be some function. அந்த ஃபங்க்ஷன் வந்து 2 வேரியபிள்ஸுக்கான ஃபங்க்ஷன். இந்த 2 வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதோட ஆன்சர் எனக்கு எல்லுன்னு வரணும். சரிங்களா. இப்போ எஃப் ஆஃப் நீங்கள் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் சம் ஆஃப் நான் இப்போ ஏ கமா பின்னு வச்சுக்கிறவன். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் பாயிண்ட்டை நான் ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதோட வேல்யூவும் எனக்கு எல்லுன்னே வரணும். ஸோ எல் 2 பேரும் எல்னு ஈக்குவல் போத்தாக இருந்தால் தான் தே ஆர் கண்டினியூஸ். இந்த சிம்பிள் லாஜிக்கை வச்சுக்கிட்டு நம்ம சம் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் அ ஈஸி டு சம். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா g of x, y அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எப்போ மட்டும்தான் டிஃபைன்டாக இருக்குது? எக்ஸ் அண்ட் ஒய் ஆரிஜின் பாயிண்ட்டாக இல்லை. ஒருவேளை ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு இதோட ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 0. இட் இஸ் நாட் g, இட் இஸ் f. g பசங்களா. ஸோ இட் இஸ் 0. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இவங்களோட லிமிட்டை நான் 0ன்னு சொல்லணுமாமா. ஸோ ஆரிஜின் பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் 0ன்னு நான் காட்டணும். அலாங் எவ்ரி லைன் y is equal to mx. இதுக்கு என்னம்மா அர்த்தம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டேக் அப் யுவர் லிமிட் x, y, 0 to 0 and your function is x square y by x power 4 plus y square. சரிங்களா. ஐ திங்க் y square. இப்போ லிமிட்னா என்னன்னா தனி லிமிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லிமிட் x, y tends to 0, 0. So x square y whole divided by limit x tends to 0, x, y tends to 0, 0, x power 4 plus y square. இது ஒரு polynomial functions. When it is a polynomial functions, limits are straight up substitute பண்ணலாம். அப்படி substitute பண்ண போகும்போது உங்களுக்கு okay, you are getting this format 0 by 0 format. ரைட். இது ஒரு இன்டிட்டர்மைன் ஃபார்ம்னா அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு நம்ம கிட்ட ஒரு கணக்கே கிடையாது. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் எல்ஹாபிடால் யூஸ் ட்ரை பண்ணலான்றீங்க. ஆனால் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 2 வேரியபிள்ஸ் இருக்குது. இங்கே ஒரு வேரியபிள் கிடையாது, 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் அவங்க கொடுத்த க்ளூவை நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் y is equal to mx. ஏன் y is equal to mx சூஸ் பண்ணுறோன்னா இந்த கிராஃபும் சரி y is equal to mx கிராஃபும் சரி. ஓகேங்களா. ஆரிஜின் பாயிண்ட்ல அவங்களுக்கு இன்டர்செக்ஷன் இருக்கு. அண்ட் ஆரிஜின் பாயிண்ட்ல அவங்களோட வேல்யூ 0 தான், இவனோட வேல்யூ 0 தான்.
ஸோ அந்த பாயிண்ட்டை பற்றி தான் நான் பேசுகிறேன்றப்போ அது எந்த லைன் மேலே இருந்தால் என்ன, ஒன்று இந்த ஃபங்க்ஷன் மேலே இருந்தால் என்ன, இந்த லைன் மேலே இருந்தால் என்ன, ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தானே. ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னால இட் இஸ் அ காம்பினேஷன். காம்பினேஷன்னா என்ன பண்ணுவோம், இவங்களை சால்வ் பண்ண என்ன பண்ணுவீங்க, இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்படி தானே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனே கண்டுபிடிப்போம். ஒரு ஈக்குவேஷன்லேருந்து ஒரு வேரியபிளை கண்டுபிடிச்சி அதை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தட் இஸ் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ y என்னால் எக்ஸாக மாற்றிக்க முடியும். ஸோ தட் இது என்டையர்லி எக்ஸ் ஃபங்க்ஷன், நாட் yx. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0. இவங்களுக்கு பதிலாக yக்கு பதிலாக வாட் கேன் ஐ டூ, ஐ கேன் சப்ஸ்டியூட் mx ஹோல் டிவைடட் பை x பவர் 4 ப்ளஸ் இவங்களை டிவைட் பண்ணால் m² x². So you can take x² as common. சரிங்களா? ஸோ காமன் அண்ட் இதை வந்து ரெண்டு வேரியபிள் கிடையாது, இப்போ ஒரே வேரியபிள் தான். ஸோ x tends to 0 மட்டும் போட்டால் போதும். ஸோ வாட் ஹேப்பன், x³ m டிவைடட் பை ரெண்டு இடத்துல x² காமனாக எடுத்துடலாமா? ஸோ when do you cancel this, you will get x and you have xm divided by இந்த டேர்ம் இருக்கு. இப்போ நீங்க 0 அப்ளை பண்ணீங்கன்னா டினாமினேட்டர் 0 ஆகாது, பட் நியூமரேட்டர் 0 ஆகும். ஸோ 0 by anything it is 0. ஸோ இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணலாம், என்னோட ஆன்சர் 0. ஓகேவாடப்பா? ஸோ இதே சுச்சுவேஷன் செகண்ட் சம்முக்கும் அதே செகண்ட் சப்டிவிஷனுக்கும் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் சேம்ஸ் தான், ஆனால் செகண்ட் சுச்சுவேஷனுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டோன்ட் யூஸ் y is equal to mx, அதுவே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எனக்கு இதை யூஸ் பண்ணுங்க, ஏன்னா இதுவும் பேரபோலா. இட் இஸ் லைக் ரைட் சைட் பேரபோலா அந்த ரைட் சைட் லெஃப்ட் விச் இஸ் லைக் என்னது அப்வர்ட் பேரபோலா. ஓகேங்களா? அப்வர்ட் பேரபோலா பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸோ இப்போ ஆரிஜின் பாயிண்ட் வழியாக அவங்க போகிறாங்க, அப்போது இவங்களுக்கும் நிச்சயமாக பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ இதை தூக்கி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போது லிமிட் x tends to 0. I can change it to one variable. So x². இப்போ yக்கு பதிலாக என்ன போடலாம், kx² சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கேயும் x பவர் 4 அண்ட் இவங்களுக்கு பதிலாக kx² the whole square. ரைட்டா பசங்களா? ஸோ வாட் வில் ஹேப்பன், லிமிட் x tends to 0. when you multiple it is kx power 4 whole divided by kx power 4 plus k² x power 4. ஸோ மேலே எக்ஸ் பவர் 4 இருக்கு, கீழே எல்லா டேர்ம்லையும் எக்ஸ் பவர் 4 இருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ் பவர் 4 காமனாக எடுத்துடலாம்ல. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, எக்ஸ் பவர் 4 வெளியே எடுத்துடலாம். ஸோ வாட் வில் ஹேப்பன், 1 + kx². ஸோ இஃப் யூ கேன்சல் இட், இதில் கே கிடையாது, 0 எக்ஸே கிடையாது. எக்ஸே இல்லைன்றப்போ எதுக்கு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணணும்? இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு லிமிட்டோட ஆன்சர் இட் வில் பி தி சேம், அதுக்கும் அதே தான் வரப்போகுது. ஸோ கே டிவைடட் பை 1 + k². இதான் அவங்கள ஆன்சரை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வி ப்ரூவ்ட் இட் பசங்களா. ஓகேங்களா? நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஐ திங்க் ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எக்ஸ்பிளைனிங் சூப்பர்லி அப்படின்னா இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேம் இல்லை மேம் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் லிட்டில் பட் ஸ்லோ பண்ணுங்கள், இல்லை இது கொஞ்சம் ஹையாக பண்ணுங்கள் அப்படின்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே, எக்ஸாம்பிள் 8.13. ஓகே ரைட்டு, இந்த எக்ஸாம்பிள் 8.13 அப்போ தான் நம்மளுக்கு உண்மையான பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8.4 இருக்கட்டும், 8.5, 8.6 இது எல்லாமே ஒரே கேட்டகரிஸ். ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் எப்போ அப்ளை ஆகும்? ஓகேங்களா? பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும், வேர் இட் இஸ் அப்ளைங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஃபார் ஃபங்க்ஷன் மோர் தென் ஒன் வேரியபிள்ஸ் இருக்கட்டும். அப்போ தான் டோங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேரியபிள் இல்லை, 1 2 தாண்டி 1 2 3 எக்ஸ்ட்ராவா மோர் தென் 1. ஓகேங்களா? மோர் தென் 1 வேரியபிள் இருந்தால் தான் டவ் சிம்பிளே யூஸ் பண்ணணும், இல்லைன்னா டி தான். ஓகே, நார்மல் டிஃபரன்ஷியேஷனுக்கு வேரியபிள்ஸ் டிஃபரன்ஷியேஷன். அண்ட் செகண்ட் விஷயம், டினாமினேட்டர். உங்களோட டினாமினேட்டர் எந்த வேரியபிளோ,
உங்களோட டினாமினேட்டர் பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டன்ட் வேரியபிளை டிசைட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோ எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா x is the only variable, others all மற்ற எல்லா வேரியபிளையும் சேர்த்தி அதனை கான்ஸ்டன்ஸாக தான் பார்ப்பேன். they are constants, all other are constants. சரிங்களா? which means y is at constants. கான்ஸ்டன்ட்ஸ்னா என்னது? நம்பர். ஒரு நம்பரை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டேன். ஒரு நம்பரை தனியாக வந்து அதோட டிஃப்ரென்ஷியேஷன் 0. யார் கூட அது மல்டிப்ளைல இருந்தால் அது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் மாதிரி அப்படியே வச்சுப்பேன். ஸோ யூ ஷுட் நோ திஸ் க்ரைட்டீரியாஸ். ஓகேங்களா? அண்ட் சேம் ஃபார் டோ ஒய்க்கும். ஸோ ஒய் மட்டும்தான் என்னோட வேரியபிள். மற்றவங்களை யாரையுமே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். others all will be treated as a constants. For example, x and z. சரிடா பசங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். யூ கேன் டூ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். we have f. your f is equal to sine of xy² plus e power x cube plus 5y. இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன். இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் பண்ணும். டோ எஃப்ங்கிற வேர்டில் என்ன தெரிஞ்சிருச்சு? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் நிறையா வேரியபிள்ஸ் இருக்குது. அதில் இப்போ நான் எக்ஸை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்கடா பசங்களா. ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ். ஓகே. ஸோ இதில் நீங்கள் எக்ஸை ஸ்பாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸை ஸ்பாட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதை மட்டும் நம்ம ஒர்க் பண்ணு. ஸோ எக்ஸ் இருக்க டேர்ம்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். சரிடாப்பா? ஸோ எக்ஸை நீங்கள் ஸ்பாட் பண்ணியாச்சா? சைன்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் கம்மிங் இன்சைட் சைன். அப்போ சைனை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் xy². அகெயின் இவங்களோட டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இப்போ xy² டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நாம் பார்க்க போகிறது என்னமோ எக்ஸ் மட்டும்தான். அப்போ கூட இருக்க y² என்ன மேம்? அது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இட் வில் ஸ்டாண்ட் லைக் ஸ்டில். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் வாட் அபவுட் திஸ் கேஸ்? e பவர் anything is same. anything is same. அதுக்கப்புறம் பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ எக்ஸ் கியூப் தானே. ஸோ இட் இஸ் 3 முன்னாடி வந்துடும். பவரில் ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. வாட் அபவுட் திஸ் 5y? அதில் எக்ஸே இல்லாத டேர்ம் வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம். இஃப் ஐ டிஃப்ரென்ஷியேட் தி 0. So this is your story, which is y² cos xy² plus 3x² e power x cube plus 5y. ஓகேங்களா? This is your dou f by dou x. ரைட்டா பசங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் ஃபார் dou y ஆல்சோ. ஸோ டோ ஒய், என்னோட டோ ஒய்னா கான்செப்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நான் ஸ்பாட் பண்ண வேண்டியது எக்ஸை கிடையாது, ஒய்யை. சரிங்களா? ஐ ஹாவ் டு ஸ்பாட் ஒன்லி ஒய். ஸோ ஒய்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். மற்றவங்க யாரையும் கிடையாது. சரிடா பசங்களா? ஸோ இப்போ சைன்குள்ளே தான் ஒய்யும் இருக்குது. ஸோ இட் இஸ் காஸ் xy². இவங்க ரெண்டு பேர்த்துல எக்ஸை நம்ம பார்க்கணுமா? பார்க்க தேவையில்லை. ஸோ எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் இஸ் 2y ப்ளஸ் what about this case? It is e power x cube plus 5y. Again, x cube பார்க்கணுமா? differentiate பண்ணுமா? No need. It is 0. ஏன்னா அதில் y இல்லை. y இல்லைனா வெறும் கான்ஸ்டன்ட், வெறும் நம்பர் லைக் a 2. ஓகே. ப்ளஸ் 5y differentiate பண்ணால் 5 வரும். y differentiate பண்ணால் 1. ஸோ அவ்வளோதான். which is 2xy cos xy² plus 5 e power x cube plus 5y. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுதான் அவங்களோட ஆன்சர். ஓகேங்களா? இன்னும் 2 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு செக் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன். ஸோ ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷனா இது செகண்ட் டெரிவேட்டிவ். 2 போட்டிருக்காங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ அது ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ், அதுக்கப்புறம் ஒய். ஸோ எக்ஸை வச்சு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சது என்கிட்ட இருக்கு. அப்போ அதை மட்டும் ஒய் கூட திருப்பி பண்ணால் போதும். ஸோ அதனால தான் இந்த சம். So it is a light different change. அதனால green color யூஸ் பண்ணுறேன். So it is dou square f by dou y dou x. ஸோ இப்போ நீங்கள் ஸ்பாட் பண்ண வேண்டியது யாருடாப்பா? வெறும் எக்ஸை மட்டும்தான். ஸோ ஒய் மட்டும்தான். y and y. ஸோ
சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லையுமே y இருக்கு. ஓகே, அங்க எந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் இல்லை, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்காங்க, மல்டிப்ளைல இருக்காங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணும்? யூவி மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 2y. செகண்ட் ஒன் ஸ்டே சிம்பிள். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டே சிம்பிள், செகண்ட் ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ இப்போ காஸ் ஓவர் காசுக்குள்ளே தான் y இருக்கு. அப்போ காசை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும். காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் சைன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற போது எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ அந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y. அவ்வளோதான்டா பசங்களா. நெக்ஸ்ட் இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் 3x ஸ்கொயருங்கிறது வெறும் கான்ஸ்டன்ட். e power x cube plus 5y. Again you will have 5. 5 நம்மளுக்கு ஆன்சராக வரும். லீவ் இட் அஸ் இட். ஸோ இதை நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ ரீயூன் பண்ணி எழுதுறதுனால எழுதலாம் பசங்களா, நோ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2y cos xy ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2xy cube minus 2xy cube sin xy ஸ்கொயர். நெக்ஸ்ட் 3x ஸ்கொயர் e power x cube plus 5y. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவங்களை செக் பண்ணுறோம். when you check for this one, dou f by dou xனா அடுத்தது, ஏன்னா அடுத்த ஃப்ராக்ஷன்றப்போ y பண்ணிட்டு x பண்ண சொல்றாங்க, அதை பண்ண போறோம், which is equal to. இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யாரு? x alone. x alone. ரைட். இப்போ இந்த x இல்லாம பாத்தீங்கன்னா bracket x இல்லாம 2yன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன ஆவாங்க? அது வெறும் கான்ஸ்டன்ட். ஸோ அது அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ண போகும். ரெண்டு பேர் இருக்காங்க, எக்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க, காஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் யூவி ஃபார்முலா. ஸோ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 காஸ் ஸ்டே சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் காஸ் இருக்கும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். காஸ்க்குள்ளே தான் எக்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர். அகெயின் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க, யூ கெட் ஒய் ஸ்கொயர். யூ கெட் ஒய் ஸ்கொயர். ரைட். நெக்ஸ்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் 5 e power x cube plus 5y into 3x square. சரிங்களா. ஸோ வாட் இஸ் இம்ப்ளைஸ்? 2y cos xy square minus 2y cube, 2xy cube sin xy square, and you have 15x square e power x cube plus 5y. இதே ஆன்சர் தானே இங்கேயும் வந்திருக்கு. ஓகேங்களா, இதே ஆன்சர் தான் இங்கேயும் வந்திருக்கு. சரிங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களா பசங்களா, நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ் பண்ணிட்டு ஒய் பண்ணாலும் சரி, ஒய் பண்ணிட்டு எக்ஸ் பண்ணாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் லிட்ரலி சேம். எப்பயுமே சேமாக தான் இருப்பாங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சேமாக தான் இருப்பாங்க. ஓகேவாடாப்பா, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ரைட். இப்போ 5 marks sums. So which is like w is equal to கொடுத்துருக்காங்க dou square w by dou x square. Dou square w. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு w எக்ஸை பொறுத்து என்னன்னு நான் பார்க்கணும். இது வந்து என்ன ஃபார்மேட்? நீங்கள் பார்க்குற எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்காங்க. அப்போ ஸ்கொயர் ரூட்டை ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிறவங்கள பண்ண முடியும். ஸ்கொயர் ரூட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்குறீங்கன்னா -1/2 root over x square plus y square plus z square. இது ஸ்கொயர் ரூட்கான டிஃபரன்சியேஷன். நெக்ஸ்ட் இப்போ உள்ள இருக்கிற டிஃபரன்சியேஷன். உள்ள டிஃபரன்சியேஷன் பார்த்தா இந்த டேர்ம் வெறும் கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸை மட்டும் பண்ணா போதும், இட் இஸ் 2x. ஓகேங்களா. இந்த 2 கேன்சல், which is equal to minus x by x square plus y square plus z square the whole power 1/2. 1 minute. Sorry. It is not square root. It is 3/2 டா பசங்களா. சரிங்களா. ஏன்னா ரூட் எக்ஸுக்கு தான் 1/2 ரூட் எக்ஸ். பை ரூட் எக்ஸ்ன்றப்போ இட் வில் பி 3/2ன்னு மாறும். ஸோ விச் இஸ் எக்ஸ் ரூட் எக்ஸ்ன்னு மாறும். -1/2 எக்ஸ் ரூட் எக்ஸ்ன்னு மாறும். ஓகேங்களா. ஸோ ஐ ரைட் தி ஃபார்முலா ஹியர் இன் தி எல்லோ பாக்ஸ். ரைட். எல்லா பாக்ஸ் தான் ஃபார்முலாஸ் எழுதுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1/√x யாருக்கு ஈக்குவல்னா -1/x ரூட் எக்ஸுக்கு ஈக்குவல். எக்ஸ் ரூட் எக்ஸ்னா வேற யாரும் கிடையாது, 3/2. ஸோ 3/2 எக்ஸ் ரூட் எக்ஸ்னு எழுதுவாங்க. ஓகேங்களா பசங்களா. எஸ். இப்போ வி நீட் செகண்ட் டெரிவேட்டிவ், அதுவும் எக்ஸை பொறுத்தே தான். ஓகேங்களா.
திருப்பி எக்ஸ், அப்போ மேலேயே எக்ஸ் இருக்கு, கீழே எக்ஸ் இருக்கு. ஸோ u/v ஃபார்முலா. ஸோ அப்போ எக்ஸ், என்னோட வில எந்த சேஞ்சும் கிடையாது. யூவை நான் மாற்றணும். வாட் இஸ் மை யூ? மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 மைனஸ் யூ அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். சி, நீங்க பார்க்குற எக்ஸ் டேர்ம் வந்து 3/2க்குள்ள இருக்கு. ஸோ அப்போ 3/2வை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ 3/2 அண்ட் பவர்ல ஒருத்தவங்க கம்மியாவாங்க, விச் இஸ் 1/2 அண்ட் உள்ள இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2x ஹோல் டிவைடட் பை பவர்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுவாங்க. பவர் ஸ்கொயர் ஆச்சுன்னா 3/2 into 2. ஸோ இது கேன்சல் ஆயிடும். ஒன்லி கியூப் வில் பி தேர். இதில் 2வும் 2வும் கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? தட்ஸ் இட். ஓகேங்களா? நான் என்ன சொன்ன பசங்களா, 3/2னா என்னது? x√x. ஓகேவா? x√xன்னு அர்த்தம். செகண்ட் டேர்ம்லையும் நம்மளுக்கு √x இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம்லையும் √x இருக்கு. யூ கேன் டேக் காமன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² y² + z² ரெண்டு டேர்ம்லையுமே இருக்காங்க. ஸோ வெளியே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஸ்கொயர் ரூட் போச்சுன்னா இன்னும் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருப்பாங்க, பேலன்ஸ் இருக்காங்க. ஸோ -x² - y² - z². ஏன்னா மைனஸால மல்டிபிள் பண்ணோம். இங்கே மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 3 into x² ஹோல் டிவைடட் பை x² + y² + z² தி ஹோல் பார் கியூப், which is equal to 2x² - y² - z² square root of x² y² z² whole divided by x² + y² + z² the whole cube. இதுதான் அவங்க கேட்டிருக்க ∂2w/∂x². ஓகே, இப்போ கொஸ்டின் அப்சர்வேஷன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் எந்த விதத்தில் இந்த ஃபங்க்ஷனில் அமைஞ்சிருக்கோ அதே விதத்தில் தான் ஒய்யும் அமைஞ்சிருக்கு, அதே விதத்துல தான் இசட்டும் அமைஞ்சிருக்கு. ரெண்டு பேர்த்தோட அமைப்பு ஒரே மாதிரி இருக்குன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட முடிவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இதோட முடிவு வந்திருக்குன்னா அப்போ இதே ஃபார்மேட்ல தான் ஒய்யோட முடிவும் இருக்கும். ஸோ நீங்க சிமிலர்லின்னு சொல்லிட்டு யூ கேன் டூ இட். ஆர் அதர்வைஸ் இப்போ நம்ம பண்ண அதே ஃபார்மேட்டை டிட்டோ எக்ஸுக்கு பண்ணதுக்கு பதிலாக ஒய்க்கு பண்ணுவீங்க. டிட்டோ சேம் ஃபார்மேட்ல நீங்க ஆன்சர் எழுதணும். ஸோ இட் இஸ் ஆஸ்க்டு ஃபார் 5 marks. இஃப் இட் ஆஸ்க்டு 5 marks உங்களுக்கு டைம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இதே மாதிரி இன்னும் ஸ்டெப்ஸ் போட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும், மேலே அதை அப்படியே வேகமாக எழுதுற மாதிரி தான் இருக்கும். எழுதுறேன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் எழுதுங்க. ஆர் அதர்வைஸ் யூ கேன் புட் சிமிலர்லி. சரிங்களா? we know square root of x² + y² + z² divided by x² + y² + z² the whole cube into உள்ள என்னடாப்பா 2x² - y² - z². ரைட்டுங்களா? இதே மாதிரி தான் நம்மளுக்கு y² வருவாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y² + z² whole divided by x² + y² + z² the whole cube. இங்க பண்ணும்போது என்ன வரும்? x²க்கு பதிலாக y இருப்பாங்க. அப்போ மற்ற இடத்துல எல்லாம் யார் இருப்பாங்க? x and z இருப்பாங்க. which is square root of x² + y² + z² whole divided by x² + y² + z² the whole cube into 2z² - x² y². ரைட்டா பசங்களா? இவங்க எல்லாத்தையுமே நம்மள கொஸ்டின்ல they have mentioned. ஓகேங்களா? what they have mentioned, இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. அவங்கள ஆட் பண்ண சொல்றாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஆட் பண்ண நீங்க எல்லாத்துலயும் பார்க்கும்போது இங்க முன்னாடி இருக்கிற எல்லா டேர்ம்லயுமே அவங்க காமனா இருக்காங்க. ஸோ காமனா நான் வெளியே எடுத்துக்கலாம். ஆட்லயுமே காமன் பண்ணி நான் வெளியே எடுக்க முடியும். ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து வெரி காமன் டு எவ்ரிதிங். அண்ட் அப்போ உள்ள பார்க்கும்போது யார் யார் இருப்பாங்க? 2x². லைட் டேர்ம்ஸ் மட்டும் தானே ஆட் பண்ணுவோம். 2x² இருக்கு, -x² இருக்கு, -x². ஸோ கேன்சல் ஆயிருமா? எஸ். ஸோ 0 அண்ட் y எல்லாம் கேன்சல் ஆயிருவாங்க. 0 z. ஸோ 0 into anything it is entirely 0. நீங்க இதை ஆட் பண்ணி காமிச்சிருங்க. ஓகே, ரைட் எவ்ரிதிங் இன் a லைன். ஆர் இதுவும் எனக்கு ஓகே தான். எப்படி நான் லைனாக உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சு நான் போட்டிருக்கேன். சரியாடா பசங்களா?
So that's it. Okay, I hope you can understand. Done. So இப்போ பாருங்க dou square v by dou x square சரிங்களா அப்படின்னா v என்ன x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். That's the concept, right? சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் v x பொறுத்து பண்ணலாம். Okay, I will change the color. நம்மளோட v x பொறுத்து பண்றோம். So what happens? e power x எங்கெல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணுங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ ரெண்டு டேர்ம் ஃபங்க்ஷன்ல இருக்கு, ரெண்டு டேர்ம்லையுமே எக்ஸ் இருக்கு. ஸோ யூவி ஃபார்முலா ஃபர்ஸ்ட் யூ இ பார் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றோம். பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்டே சிம்பிள் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. ஸோ எக்ஸை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். பக்கத்தில் இருக்கிற காஸ் ஒய் இட்ஸ் நம்பர். காஸ் ஒய்ங்கிறது காஸ் ஒன் இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்பர். அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 அவ்வளோதான். ஓகேங்களா திருப்பி நீங்கள் இவங்கள you have to differentiate with respect to x square. So இதில் x எங்கெல்லாம் இருக்கு இந்த டேர்மில் இருக்கு, இந்த டேர்மில் இருக்கு, ரைட்? ஸோ e பார் x இந்த டேர்ம் அப்படியே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இதை பிரிச்சுக்கலாம்டா பசங்களா, ஏன்னா இந்த டேர்மில் தான் எக்ஸே இல்லைல்ல, நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? e பார் x x e பார் x cos y மைனஸ் e பார் x ஓகே e பார் x இதுலேயே வருதுல்ல. ஸோ யூ டிஃப்ரென்ஷியேட் அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு e பார் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பார் x இவங்க அப்படியே இருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் e பார் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் இப்போ இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? காஸ் y மட்டும் கிடைக்கும். அண்ட் மற்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. நெக்ஸ்ட் இவங்க இதுலேயும் சேம் காஸ் ஒய் அப்படியே இருக்கும், இ பார் எக்ஸும் அப்படியே இருக்கும். ரெண்டு இ பார் எக்ஸா? ஸோ எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் ப்ளஸ் 2 இ பார் எக்ஸ் காஸ் ஒய். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா இது உங்களோட ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஐ ஹாவ் டு செக் இட். ஸோ டோ வி பை டோ ஒய் ஒய்டா பசங்களா. ஸோ ஒய்க்கு என்ன ஆகும்? ஒய் இங்கே தான் இருக்கு. ஸோ இப்போ இ பார் எக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அந்த இ பார் எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறீங்கன்னா எக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்போ எக்ஸை வச்சுக்கோங்க. காஸ்குள்ள தான் ஒய் இருக்கு. ஸோ காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் சைன் ஒய் இன்டூ அவ்வளோதான் மைனஸ் சைன் ஒய் இட்ஸ் இனஃப். அதுக்கப்புறம் மைனஸ் இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் யூ ஹாவ் டு ரெண்டு ஃபங்க்ஷன்லையுமே ஒய் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நான் யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஸோ ஒய்யை அகெயின் ப்ராக்கெட் யூவிக்காக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 சைன் ஒய் அப்படியே இருக்கும். ஒய்யை வச்சுட்டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். ஓகேங்களா ப்ராக்கெட் க்ளோஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டெரிவேஷன். அண்ட் வாட் அபவுட் தி செகண்ட் டெரிவேட்டிவ்? அகெயின் ஒய் தான். ஸோ இந்த இ பார் எக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த எக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மைனஸ் காஸ் ஒய் மைனஸ் இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வாட் வில் பி ஹேவிங்? காஸ் ஒய் அண்ட் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய் காஸ் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய். ஓகேங்களா ஸோ விச் இஸ் இ பார் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய் minus cos y minus cos y and minus into minus plus y sin y. So e power x is equal to y sin y minus r. இது equation number 2. So இப்போ இந்த equation number 1ஐயும் 2ஐயும் பாருங்க. இங்க பாசிட்டிவா இருக்க இங்க இருக்க டேர்ம்ஸ் தான் அங்கேயும் இருக்கு, ரைட்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ ஆல்சோ கெட் 2. சரிங்களா? இங்க இருக்க டேர்ம் தான் அங்கேயும் இருக்கு, அங்கேயும் 3 டேர்ம், இங்கேயும் 3 டேர்ம். அங்க இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் இங்க நெகட்டிவ், அங்க பாசிட்டிவா இருக்காங்களா இங்க நெகட்டிவா இருக்காங்க, நெகட்டிவா இருக்காங்களா அங்க பாசிட்டிவா இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அப்படி இருக்கிறவங்களை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீரோ. என்ன கிடைக்கும்டா பசங்க? ஜீரோ நம்மளுக்கு கிடைக்கும், ரைட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்
which is 8.6. ஓகேங்களா? 8.6 வந்து கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நான் சொன்ன இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் இந்த கான்செப்ட் தான் 8.6லயும் வரும். சரிங்களா? நான் சொன்ன சேம் கான்செப்ட் டிட்டோ. இஃப் வி ஹாவ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸை பொறுத்து பண்றோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒய்யும் ஒருத்தங்க வராங்க, ஒய் இஸ் டிபெண்டன்ட் ஆன் எக்ஸ். அப்போ ஒய்யும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்ம போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ விச் இஸ் அது ஏன் வருது? ஏன்னா நான் டிஃப்ரென்ஷியேட் பண்றது ஒய்யை பொறுத்து கிடையாது, நான் டிஃப்ரென்ஷியேட் பண்றது எக்ஸை பொறுத்து தான். அப்படிங்கிற ஒரு வேரியேஷனுக்காக டிஒய் பை டிஎக்ஸுங்கிற டேர்மை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேஷன்லாம். ஸோ அதே தான் இங்கேயும் பசங்களா. ஒரே ஒரு ரூல் என்னன்னா, மோர் தென் ஒன் வேரியபிள், உங்களோட ஃபங்க்ஷன்ல மோர் தென் ஒன் வேரியபிள்னா டோ சிம்பிள். ஓகே, இஃப் யூ ஹாவ் ஒன் வேரியபிள், எக்ஸாக்டா ஒரு வேரியபிள் தான் இருக்குன்னா யூஸ் டி சிம்பிள். இந்த ஒரு ரூலை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட் பசங்க? ஆக்சுவலி இவங்க என்ன தியரம் சொல்றாங்கன்னா, அந்த தியரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவங்க சொல்றது வந்து நம்மளுக்கு வந்து எஃப்ஐ நான் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டிஃப்ரென்ஷியேஷன், இட் இஸ் நாட் பார்ஷியல், கம்ப்ளீட் டிஃப்ரென்ஷியேஷன். சரிங்களா? இது யாருக்கு ஈக்குவல்? ஆனா எஃப்க்கும் டீக்கும் சம்மந்தமே இல்லை. எஃப்ல எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் தான் இருக்காங்க. ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சா என்னால் எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அவங்க ரெண்டு பேர் இருக்கிறனால பார்ஷியல். பட் எக்ஸ் அண்ட் ஒய் திருப்பி டீல டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டி, ஒய் இஸ் மேட் அப் ஆஃப் டி. அண்ட் அதுலேயும் எக்ஸ் வந்து டீங்கிற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் மேட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் dx by dt, dy by dt. ஒரு வேரியபிள்னா டி, ரெண்டு வேரியபிள்ஸ் மீன்ஸ் டோ. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரி அப்ப சொல்லலாம், இந்த தியரம் we have to satisfy it. So which means பாருங்க, you are first வந்துட்டு we will find this dou f by dou x. இந்த தியரமா நம்ம வெரிஃபை பண்ணோம் பசங்களா. தியரம் வெரிஃபிகேஷன் which is right side, left rights first பண்ணிடலாம். ஸோ dou f by dou x dx by dt plus dou f by dou y dy by dt. What is your f? f y பொறுத்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ x மட்டும் பிளாட் பண்ணுங்க. x எங்கெல்லாம் இருக்கீங்க அவங்கள மட்டும் பிளாட் பண்ணுங்க. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. இதுல x இருக்கா? நோ. ஸோ விச் மீன்ஸ் 0 ஆயிடுவாங்க. இதுல x இருக்காங்க, அது போக 2y இருக்காங்க. ஸோ இந்த 2y அப்படியே இருக்கட்டும், x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. நெக்ஸ்ட் dx by dt. dx by dt னா cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin t பிளஸ் இந்த டேர்ம் y பொறுத்து பண்றோம். when I am talking about y, I have to plot y first. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் 4y வரும், இதுல பிளஸ் 2x இன்டூ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos t. ரைட்டடா பசங்களா? சி நம்மளுக்கு தேவை எல்லாமே டீல. we want our answer in t. எதுல கேட்டிருக்காங்க? எல்லாமே லாஸ்ட்ல டீல தான் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட்ல எல்லா டேர்ம்ஸுமே டீல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லா டேர்முமே டீல தான் இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸை நீங்க டீயா மாத்துக்கோ. x is equal to cos t. யூஸ் இட். ஸோ 2 cos t plus 2 sin t into minus sin t plus minus 4. yக்கு பதிலாக என்ன போடணும் பசங்களா? sin t. sin t plus 2 cos t into cos t. இப்போ மல்டிபிள் ஆனதுக்கு அப்புறம் ஸோ சைனால எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. மைனஸ் 2 sin t cos t அண்ட் பிளஸ் இல்லை மைனஸ் 2 sin square t. நெக்ஸ்ட் காசால மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 4 sin t cos t. லைக் டேர்ம்ஸ்ன்றதால கீழே எழுதிக்கிட்டேன். அண்ட் திஸ் இஸ் பிளஸ் 2 cos square t. You can note this. இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்டாப்பா? மைனஸ் 6 sin t cos t. இதை நீ அப்படியே கூட வச்சுக்கோங்க, வெரிஃபை தானே பண்றோம். அண்ட் வாட் அபவுட் திஸ் கேஸ்? யூ கேன் டேக் 2 as common. cos square t minus sin square t அப்படின்னு வரும். cos square t minus sin square t யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா cos 2tக்கு ஈக்குவல். ஸோ which is equal to உங்களோட ரைட் சைடு வந்துட்டு மைனஸ் 6 sin t cos t plus 2 cos 2t. இது அப்படியே இருக்கட்டும்.
Now I am taking for right hand side. My left hand side, what about your left hand side? df by dt. So அதுக்கு first நான் f கம்ப்ளீட்டா t க்கு மாத்தணும். அப்புறம் தான் differentiate பண்ண முடியும் ஸ்ட்ரைட்டா. So it is x square. x square னா என்னது? cos square t. Next minus 2 sin square t. Next plus 2xy. So sin t cos t. sin t cos t means it is sin 2t formula அவங்க இவங்களுக்கு நீங்க cos 2t போட்டாலும் சரி இல்ல அப்படியே தான் வச்சுக்கணும். Now you can differentiate, right? So df by dt டா பசங்களா யாருக்கு ஈக்குவல் 2 முன்னாடி வந்துரும் பவர்ல ஒருத்தங்க கம்மி ஆயிருவாங்க சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் sin t. நெக்ஸ்ட் மைனஸ் 2 முன்னாடி வந்துரும் பவர்ல ஒருத்தங்க கம்மி ஆவாங்க இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos t. நெக்ஸ்ட் sin which become cos 2t and 2t differentiate பண்ணீங்கன்னா 2. Okay வாடா பசங்களா? So which is equal to இது என்னது? minus 2 cos t sin t. இது minus 4 cos t sin t. அப்ப minus 6 sin t cos t. ரைட்டுங்களா? and இது plus 2 cos 2t. You can note this equation number 1 and equation number 2 are literally equal. அவங்க ஈக்குவலா இருக்காங்க which means we verify the theorem. நம்ம theorem verify பண்ணிட்டோம். ரைட்டா பசங்க? இத வச்சு we are going to see the another sum and the two sums in this part. So w of x comma y comma z which is equal to x square plus y square plus z square so on. So நீங்க அங்கங்க நோட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு wல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்காங்க? wல 3 வேரியபிள்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் wவை டிஃபரன்ஷியேட் பண்ண யூஸ் பண்ணீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் ஸ்ட்ரெயிட்லி என்ன பண்ணணும்? டோ சிம்பிள் யூஸ் பண்ணணும். எக்ஸில் டீங்கிற ஒரே வேரியபிள் தான். அப்போ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண டி யூஸ் பண்ணால் போதும். சரியாடாப்பா? ஸோ அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது dw by dt. அதுக்கு எனக்கு w வந்து எக்ஸில் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டு அண்ட் எக்ஸை நான் டியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். And same like this. Okay வாடப்பா? So now use it. இது x பொறுத்த xங்கிறவங்க இங்க மட்டும் தான் இருக்காங்க. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது? 2x dx by dt. So இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா e power t plus இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y. So இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்காங்க. So you have to use UV formula. So e power t differentiate பண்ணும்போது sin t stays simple and e power t stays simple, sin t becomes cos t plus z square. Same logic for this also. ஏன் மைனஸ் போடுறோன்னா ஏன்னா cos t டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin t வரும். ஸோ அதனால மைனஸ் சைன் போட்டுக்கிட்டேன். ரைட் பசங்களா? நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல கொடுக்கணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு பதிலாக இ பார் டீன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ 2 e பார் 2t வருமா? ஏன்னா 2 t இருக்கு, ஆட் ஆனா 2t. நெக்ஸ்ட் பிளஸ் இவங்களுக்கு பதிலாக யூ ஆர் இம்ப்ளையிங் இ பார் டி காஸ் சைன் டி. ஆல்ரெடி இ பார் டீயை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாரு, இங்கே ஒரு இ பார்ட்டி, இங்கே ஒரு இ பார்ட்டி இருக்குது. ஸோ ஹோலாக ஒரு இ பார்ட்டியை வெளியே எடுத்துக்கலாம். ஒய்யோட வேல்யூ இ பார்ட்டி. ஸோ இ பார் 2t வருமா? 2 e பார் 2t sin t into sin t plus cos t. Next z square. zக்கு பதிலாக சேம் லாஜிக். ஸோ is 2t cos square t. It is not z square, it is 2x. Sorry பசங்களா, it is 2z. So but 2 into e power t cos square t cos t alone. சேம் அப்படி பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு e power t வரும். ஸோ e power 2t cos t into cos t minus sin t. ஓவரால் பார்த்தீங்கன்னா e power 2 e power t 2 e power t எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. So I can take common. அப்போ உள்ள 1 plus sin square t plus sin square t plus sin t cos t. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இங்கேயும் சேம்
cos square t minus sin t cos t. So you can see this, இவங்க ரெண்டு பேர் cancel ஆயிருவாங்க, இவங்க ரெண்டு பேரும் identity, 1 plus 1 it is 2. So 2 into e power 2t into 2 which become 4 e power 2t. This is our final answer. Right டா பசங்களா? Okay, next போலாமா? So இது பாத்தீங்கன்னா dou s by dou t நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. This is different. ஏன்னா இப்போ z பாத்தீங்கன்னா xy ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, அங்க dou யூஸ் பண்ணலாம். x பாருங்க, xல s t ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ xக்கு நீங்க d யூஸ் பண்ணக்கூடாது, dou தான் யூஸ் பண்ணணும். So what is your formula for this one? Dou z by dou s. So z by x, அதுக்கப்புறம் x by s. z by y, அதுக்கப்புறம் y by s. Now apply it. இதில் exporting na 3x square minus 3y cube into 2x. And what about x s பொறுத்து differentiate பண்ணிங்கன்னா e power t plus இவங்கள y பொறுத்து differentiate பண்ணிங்கன்னா you will get minus 3x square 3y square. And இதில் s பொறுத்து பண்ணிங்கன்னா என்ன வரும்? e power minus t. சரியாடாப்பா? So that's it. இப்போ you have to change it. நம்மளுக்கு ஏதாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் எதுவுமே கொடுக்கல, அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். எது எதுக்கு கொடுத்துருக்காங்களோ சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ சேஞ்சஸ் எது எதுக்கெலாம் நடக்கணும்? இவனுக்கு 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 for this one and this one. அதுக்கு முன்னாடி ஏதாவது காமன் அவுட் பண்ண நம்பர்ஸ் ஏதாவது காமன் அவுட் பண்ண முடியும்னா காமன் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் 3x ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ யூ கேன் டேக் 3 e power t x வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு x பேலன்ஸ் அண்ட் ஒரே ஒரு 2y cube பேலன்ஸ் ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குமே 3x நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். மைனஸ் ஒரு 3 போச்சு, ஒரே ஒரு 3 தான் இருக்கும். ஸோ 3x y square. No, you can't take common. It is minus t la. Right பசங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க 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 and இங்க இங்க இங்க. So which is 3 e power t xக்கு பதிலா s e power t minus 2 s cube e power minus 3t. சரியாடாப்பா? Okay, what about this case? Minus 9 s square e power 2t s square e power minus 2t e power minus t. So minus 2t plus 2t cancel ஆயிரும், e power t மட்டும் இருக்கும். இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணாச்சு. e power 2t into this one 3 s square e power இங்க ஒரு 2t இருக்கு, இங்க ஒரு t இருக்கு, which is 3t. Next minus 6 s power 4 minus t. So minus 6 s power 4 e power minus t மட்டும் தான் இருக்கும். Minus 9 s power 4 e power minus t, which is 3 s square e power 3t minus 15 s power 4 e power minus t. Done. Right பசங்களா? So we have come to the final conclusion. Exercise 8.7 பத்தி. So exercise 8.7 பத்தி நான் என்ன சொல்லணும்னா, you have to know about homogeneous function. homogeneous function என்னன்னு தெரிஞ்சுக்கணும். homogeneous functionோட definition என்ன? நார்மலாக இருக்க ஒரு x and yல நீங்கள் xக்கு பதிலாக lambda x lambda y போடும்போது you can take some lambda as common. ஒரு லாம்டாவை எடுத்துட்டு இருக்கும்போது திருப்பி அதே ஒரிஜினல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரிட்டைன் ஆச்சுன்னா இது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதோட பவர் தான் ஹோமோஜினியஸ் டிகிரி. ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஆய்லர் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் ஆய்லர் தியரம்? ஆய்லர் தியரம் மீன்ஸ் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் இன்டூ டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ டோ எஃப் பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு அதோட டிகிரி இன்டூ எஃப்க்கு ஈக்குவல். Okay, vadappa. So now you have to check for this view.
ஸோ உங்களோட u நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சைன் இன்வெர்ஸ்லேருந்து யாரையுமே வெளியே எடுக்க முடியாது. ஸோ இங்கே தான் லாம்டா எக்ஸ் வரும், இங்கே தான் லாம்டா ஒய் வரும். நம்மளால லாம்டாவை சைன் இன்வெர்ஸை தாண்டி வெளியே கொண்டு வர முடியாது. அப்போ லாம்டா வெளியே வராது, காமன் பண்ண முடியாது. which means your u is not a homogeneous function. ஆனால் ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் ஆயிலர் தியரமை நான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை இந்த ஃபங்க்ஷனையே மாற்ற போகிறேன். எனக்கு இந்த சைன் இன்வெர்ஸ் வேண்டான்னு நினச்சேன்னா ஐ எம் ரீப்ளேசிங் them with y, f is equal to sin y. sin 1 என்னது, sin inverse of x plus y plus root x plus root y, which is equal to x plus y by root x plus root y. ரைட்டா பசங்களா, இது நம்மளோட f. ஸோ இப்போ இந்த f நான் lambda x lambda y செக் பண்ணுறேன். ஸோ வாட் ஹேப்பன், lambda x plus lambda y square root of lambda which is equal to lambdaவை காமனாக எடுத்துக்கலாம் அண்ட் இங்கே ரூட் lambdaவை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ root x plus root y இவனையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், மேலே பவர் வந்து 1 இருக்குது, கீழே பவர் வந்து 1/2 இருக்குது. ஸோ 1 minus 1/2 இது வேற யாரும் கிடையாது, நம்மளோட எஃப். எஃப் திருப்பி கிடைச்சிருக்கா. ஸோ லாம்டா பார் 1/2 எஃப். ஸோ எஃப் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் வித் டிகிரி 1/2. ஸோ அப்போ நம்ம ஆயிலர் தியரமை அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் இங்கே ஆயிலர் தியரம் அப்ளை பண்ணுறேன், அதனால க்ரீன். ஓகே, ஸோ இட்ஸ் இஸ் எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் y dou f by dou y which is equal to 1/2 into f. ஆனால் நம்ம uவை உள்ளே கொண்டு வரணும். அப்போ uக்கும் fக்கும் என்ன சம்மந்தம், u and f, f is equal to sin u. இதுதான் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற சம்மந்தம். ஸோ அப்போ fக்கு பதிலாக நீங்கள் sin uன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ sin uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், x சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos u and into dou u by dou x. ஏன்னா y இன்னொன்று நம்ம இன்டிகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, அது அப்படியே இருக்குது. அதே மாதிரி y into cos u dou u by dou y which is equal to half sin u. இங்கே இருக்க cos u எல்லாத்தையும் காமன் அவுட் பண்ணிட்டு அந்த சைடு நான் கொண்டு போகிறேன். plus y dou f by dou y which is equal to என்னடா பசங்களா, half sin u divided by cos u which is equal to half tan u க்கு equal. It is, that's it. சரிங்களா, நம்ம சொல்ல வேண்டிய ப்ரூஃபு வந்துருச்சு. ரைட், ஐ ஹோப் இட் இஸ் ஈஸி. எஸ்டா பசங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம்மக்கு என்ன லாஜிக் பார்த்தோமோ அதே லாஜிக் தான் இங்கே. லாக்லேருந்து ஒருத்தங்களை நீங்கள் வெளியே எடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, my w is not a homogeneous function. ஸோ அப்போ இது ஹோமோஜீனியஸாக மாற்றணும்னா இந்த லாக் இருக்கக்கூடாது. லாக் இருக்கக்கூடாதுன்னா லாகை மாற்றுற மாதிரி ஒருத்தவங்க எனக்கு வேணும். ஸோ ஜஸ்ட் இ பார் டபிள்யூ. இ பார் டபிள்யூனா லாகும் இயும் கேன்சல் ஆகி வெறும் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கு ஆன்சராக இருக்கும். (75 xy cube z power 4 whole divided by x square plus y square. Right up பசங்களா. So what is f of lambda x plus lambda y? So x இருக்க எல்லாத்துலேயும் lambda வரும், y இருக்க எல்லாத்துலேயும் lambda வரும். ரைட், இங்கே எத்தனை x இருக்குது, 3 x இருக்குது, 4 y இருக்குது. ஸோ மொத்தம் 7 lambda வருவாங்க. ஸோ 5 and சேம் கண்டிஷன் இங்கேயும் அப்ளை ஆகும். whole divided by lambda square x square lambda square y square. Right பசங்களா. so when you take lambda square is common, lambda power 7 is common. 5 x cube y power 4 plus 7 x y square z power 5 4 z power 4 minus 75 xy cube
z power 4 whole divided by lambda square na x square plus y square. So இது cancel ஆனிச்சுனா you have your 5 degree. So f is a homogeneous function with degree 5 டா பசங்களா. சரிங்களா? ஓகே அப்படின்னா நான் ஆய்லர் தியரம் படி x ஸோ யா பசங்களா இப்போ ஒய்க்கு பதிலாக என்ன போடுவீங்க இ பார் டபிள்யூ. ஸோ இ பார் டபிள்யூவை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பார் டபிள்யூ அப்படியே தான் இருக்கும் இன்டூ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் அண்ட் ஒய் இன்டூ இ பார் டபிள்யூ இன்டூ டோ டபிள்யூ பை டோ ஒய் which is equal to 5 into e power w. So e power w, e power w, e w cancel. So இவங்களோட வேல்யூ வேறு யாரும் கிடையாது 5 which is equal to what? 5. Yeah பசங்களா ஸோ வெறும் 1 hour தான் 8th சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் உங்களுக்கு நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன் ரைட் பசங்களா. ஸோ எவ்ரிவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ப்ரெஸ் தி லைக் பட்டன் ஸ்மாஷ் அண்ட் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு எனக்கு அப்டேட்டும் பண்ணுங்கள் ரைட். நாளைக்கு எத்தனை பேர் லைவ் வர போகிறீங்க அப்படிங்கிற ப்ரெசன்ஸை எனக்கு இப்போவே கொடுத்துருங்க. எனக்கு தெரியும் 4 மணிக்கு எழுந்திரிக்க கஷ்டமாக தான் இருக்குது, லிட்ரலி எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நானும் பழகிக்க போகிறேன், நீங்களும் பழகிக்க போகிறீங்க. ஸோ we two நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் போடுவோம் பசங்களா. இட் வில் give our results. சரிங்களா? ஸோ bye bye and have a very great day.